நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதிமந்தானம் ஆவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் ஜகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக. இந்த ஸ்லோகம் வேதவியாசர் நமக்கு பாரதத்தை எடுத்து கொடுத்ததை கூற வந்தது. பார்க்கடல் கடைந்தால் அமுதம் கிட்டிற்று. அதேபோல் மறைப்பார்க்கடல் வேதம் உபநிடதங்கள் ஆகிய பெரும் கடல், அந்த கடலை கடைந்துதான் மகாபாரதத்தை வேதவியாசர் எடுத்து கொடுத்தார். பாரதத்தில் 18 பருவங்கள், பல பல உபபருவங்கள். அதில் தற்போது நாம் பிரஜாகர பருவத்தில் உள்ளோம். அதாவது திருதராஷ்டிரன் தூக்கம் வராமல் தவிக்கிறான். சஞ்சயன் தூதனாக போய் திரும்ப வந்தான். தர்மபுத்திரன் என்னென்ன செய்தி கூறினான்? பாண்டவர்களின் விருப்பம் யாது, அவர்களுடைய வேண்டுகோள் என்ன, அனைத்தையும் கேட்டுக்கொண்டு வந்தான் சஞ்சயன். பொழுது விடிந்து சொல்லுகிறேன், இப்போது ஓய்வெடுக்கப் போகிறேன், நம்மால் முடியவில்லை என்று போனான். அயர்வு தீர்ந்து மறுநாள் வரப்போகிறான் சஞ்சயன். ஆனால் அதற்குள் பொறுக்க முடியவில்லை திருதராஷ்டிரனுக்கு. என்ன பேசுவானோ? நாடு நம் மகனிடத்தில் நிற்குமா அல்லது அவர்கள் கையில் போகுமா? அவர்களிடத்திலிருந்து தவறாக பறித்து வைத்திருக்கிறான் நாட்டை, அது திரும்ப அவர்களிடத்தில் போய்விடுமோ என்று பயப்படுகிறான். அந்த பயத்தாலும் இன்னொருத்தர் சொத்தை பிடுங்கி வைத்திருக்கிறபடியாலும் தீயவனான துரியோதனனுக்கு துணை நின்றபடியாலும் இப்படி பல குற்றங்கள் இருக்கிறபடியால் தூக்கமின்றி தவிக்கிறான் திருதராஷ்டிரன். அப்போ எப்பப்போ நமக்கு தூக்கம் வராதுன்னு யோசித்து கொள்ள வேண்டும். எங்கோ நிறைய பற்று வைக்கணும். வைக்கக்கூடாத இடத்தில் பற்று, பாசம். அது வைத்திருக்கும் போது எந்த ஆபத்துக்கு அது வரும் போல் இருந்தாலும் தூக்கமின்றி தவிப்போம். வைக்க வேண்டிய இடத்துல பாசம் வைத்தால் குற்றமில்லை. வைக்கக்கூடாத இடத்தில் வைத்தால் அதுக்கு ஏதானும் நேரிடும் போல் இருந்தால் தூக்கம் வராமல் தான் தவிப்போம். அதுதான் திருதராஷ்டிரனுடைய நிலைமை. மேலே கூறுகிறார், யாரிடத்தில் குற்றம் புரிந்தால், யாரிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டால் நம் வாழ்க்கையே ஆட்டங்காணுமோ அப்படிப்பட்டவர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது. நாம் கண்டபடிக்கு யாரை வேணால் குற்றம் சொல்லலான்னு நினச்சிப்போம். அப்படி இல்லை. இது சில சமயம் நம்ம வாழ்க்கையில் அடிபடுவோம். ஏதான துன்ப நிகழ்ச்சியில் நடக்கும். அதுக்கு ஒன்றும் நமக்கு புரியாது. நான் ஒழுங்கத்தானே இருந்தேன், எதனால் இந்த துன்பம் வந்திருக்கு? ஏதோ கர்மமாக இருக்குமோ, ஒருவேளை 4வது பிறவியில் பண்ண பித்ருசாபமாக இருக்குமோ, என்னென்னமோ தேடின்னு இருப்போம். அவ்வளவெல்லாம் தேடவே வேண்டாம். இந்த வாழ்க்கையில் இப்போதே யாரோ ஒரு மகானிடத்தில் நம்ம குற்றம் பண்ணியிருப்போம். அது பெருங்குற்றமாக இருக்கும். அதாவது நாம் பண்ணுற பாவங்களே ரெண்டாக சொல்லலாம். ஒன்றும் சில பாவங்கள்லாம் சுமார் பாவம், அதெல்லாம் பழைய கர்மங்களோட போய் சேரும். அது எந்த பிறவியில் வேணால் நமக்கு துன்பத்தை கொடுக்கும், நிதானமாக கொடுக்கும், நின்று கொடுக்கும். ஆனால் சில பாவங்கள்லாம் பெரிய பாவங்கள். அந்த பாவத்தை இப்போ பண்ணோம்னா அதே பிறவியிலேயே தண்டனை. அது எவ்வளோ பெரிய பாவம்னால், ஒரு மகானிடத்தில் குற்றம் பண்ணிட்டோம், ஒரு பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டுட்டோன்னு வச்சுங்க, அது பெரும் பாவம். நம்மை அறிந்தும் பண்ணியிருக்கலாம், அப்படின்னா பெரிய குற்றமே. அறியாமல் பண்ணியிருக்கலாம், அதற்கு வருந்தினோம், ஏங்கினோம், துன்பப்பட்டோம்னுட்டா அது கழிஞ்சு போயிடும். பாவத்தையும் பண்ணிட்டு அதுக்காக வருத்தமும் படாதிருக்கும் பாருங்க, அப்போ நன்னா அனுபவிப்போம். ஆக நம்ம வாழ்க்கையில் இப்போ படுகிற பல இன்னல்களுக்கு பக்கத்தில் காரணம் இருக்கும். ஆனால் நாம் இந்த பக்தனிடத்தில் செய்த குற்றம்தான் இந்த நாம் கட்டப்படுறதுக்கு காரணம்னு தெரியாத போயிடும். பெருங்குற்றங்கள் அவ்வப்போதே பயன் கொடுத்து விடும். எல்லா குற்றமும் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு 4 ஜென்மம் கழித்து தான் பயன் கொடுக்குன்னு வச்சுக்க வேண்டாம். இப்போ ஒரு குற்றம் தப்பாக ஒரு மகானிடத்தில், ஸ்ரீ வைஷ்ணவனிடத்தில், பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டுட்டோம் அப்படின்னா அது விட்டுடாது. அப்படி எங்கே நடந்திருக்கு? அப்படி ஒருத்தர் இடத்துல அபச்சாரப்பட்டால் நமக்கு யோகக்ஷேமம் கெட்டு போகும். அதைத்தான் விதுரர் சொல்கிறார். யோகம்னு சொன்னால் கிடைத்தாதது கிடைக்கிறது, க்ஷேமம்னா கிடைத்தது தங்கிறது. கண்ணனை சொல்கிறாரு, ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே தேஷாம் சதத யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். அவர்களுக்கு யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கொடுக்கிறேன். எப்போது என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறவன், என்னை பற்றியே நினைக்கிறவன், எனக்கு பூஜை பண்ணுறவன், நல்லவனாக வாழறவன், மற்றதை பற்றி கவலைப்படாதவன், இப்படி ஒருத்தர் இருந்தால் அவனுக்கு யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கொடுக்குறேன். அந்த யோகக்ஷேமம் கிடச்சுடுத்துன்னா வேறு என்ன வேணும்? கண்ணன் தான் இது நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கல, நமக்கு கிடச்சிடுவான். கிடைச்ச கண்ணன் நம்மகிட்டயே தங்கிவிடுவான். இந்த ரெண்டும் இருந்துவிட்டால் அப்புறம் கஷ்டமே இல்லையோ இல்லையோ.
இதைத்தான் யோகக்ஷேமம் வகாமியகம்னு கண்ணன் சொல்றார். இது ஒரு புறம். மற்றொரு புறம் வேற சில பேரிடத்துல நம்ம அபச்சாரப்பட்டோம், யோகக்ஷேமத்துக்கே ஆபத்து. நம்ம கடுதாசி எழுதுறோமோ இல்லையோ, யோகக்ஷேமெல்லாம் நன்னா இருக்கா, குஷல பிரஷ்னம், உபயகுஷலோபரி, நலமாக இருக்கிறீர்களா, நலம், நலமறிவதற்கு ஆவலாக உள்ளேன், இதெல்லாம் எழுதுறமே, அந்த நலம் யோகக்ஷேமத்துக்கே ஆபத்து வந்துடும். யாரிடத்துலேன்னு சொல்றார், ஏஷு துஷ்டேஷு தோஷாக சியாத் யோகக்ஷேமஸ்ய பாரத சதா பிரசாதனம் தேஷாம் தேவதானாம் இவாச்சரேது. இந்நன்னாரிடத்துல நம்ம குற்றம் புரிந்தால் என் யோகக்ஷேமத்துக்கு ஆபத்து வரும் என்றிருந்தால் அந்த மனுஷனே மனிதனா பார்க்காதே, குற்ற உணர்வோட பார்க்காதே, அவனை தெய்வமா நினைச்சு கொண்டாடிடும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு அர்த்தம். ஒருத்தர் இடத்துல தப்பா நடந்துனுட்டா நம்ம வாழ்க்கை ஆட்டம் காணும்னா அவனை தெய்வமா மதிச்சுடு. இந்த இடத்துல ஒரு விஷயம் ஜாகிரதையா பார்க்கணும். சாமி, ஒருவேளை நான் ராவணனை விரோதித்தால் என் வாழ்க்கைக்கு ஆபத்து வரும்னா ராவணனை வேணா தெய்வமா வச்சுக்கிட்டோமா? இப்போ நம்ம வாழ்க்கையிலே ஒரு தீயவர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் பயப்படுத்திகிட்டே இருக்கார். அவர் ஏதானும் பண்ணால் கோவிச்சிருந்தார்னா எனக்கு ஆபத்து, வேலை போனாலும் போயிடும் சுவாமி, எனக்கு வீட்டை அவர் காலி பண்ண வச்சாலும் வச்சுடுவார், ஆகவே அவரை தெய்வமாக கொண்டாடி விடுறேன், வச்சுக்கலாமா? அதை இங்கே சொல்லவே இல்லை. அதுக்கு தான் விதுரர் ஜாகிரதையாக சொல்கிறார், குற்றமே இல்லாத ஒருத்தன் மகான். ரெண்டு கண்டிஷன் போட்டார், குற்றமில்லாதவன் மகான், பக்தன். குற்றமில்லாதவனாக இருக்கணும், வலியவனாகவும் இருக்க வேண்டும். ரெண்டும், பக்தனாக இருக்கணும், குற்றமில்லாதவனாக இருக்கணும், வலியவனாக இருக்கணும். அப்படி இருக்கிறவாளிடத்தே நான் தப்பு பண்ணிவிட்டேன்னால், அபச்சாரப்பட்டால் அப்போ என் வாழ்க்கை ஆதாரம் கெட்டு போகும். ராவணன் குற்றவாளி. அப்படி இருக்கும்போது அவர் நினச்சா எனக்கு ஆபத்து வந்துருங்கிறதுக்காக நான் பயந்துட்டு இருக்க முடியுமாண்ணா? அந்த பயம் இல்லை. கண்டிப்பாக ராமன் வருவார், காப்பார். கம்சன் குற்றவாளி. அப்படி இருக்கிறச்சே சுவாமி அவரை எதிர்த்துண்டா வாழ முடியாது சுவாமி, அப்படிங்கிறதுக்காக அவர் காலையாக நம்ம அலமிட்டு இருக்க முடியும்? அப்படி இல்லை. கண்ணன் வருவார், காப்பார். ஆகவே நல்லவனாக இருந்து வல்லவனாக இருந்தால் அவன் குற்றமில்லாத போது நாம குற்றம் சொல்லக்கூடாது, அவரை துவேஷிக்க கூடாது. அப்படி பண்ணால், அவரிடத்தில் அபச்சாரப்பட்டால் நம் யோகத்துக்கும் க்ஷேமத்துக்கும் ஆபத்து. செய்யாதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குற்றமில்லாதவர்கள் ஆர்? ஆழ்வார்களுக்குள்ள கடைசி 3 பேர் எடுத்துப்போம். அவள் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தாலே இன்ன குற்றம் இருந்திருக்குமோன்னு சந்தேகம். அந்த குற்றம் இருக்குன்னு யாரோ பிடிச்சிட்டா. அந்த பிடிச்சதை கண்ட பெருமாளுக்கு கோபம் வந்துச்சு. தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இந்த 3 பேரை பார்த்தாலே தெரியும். திருமண்டங்குடிங்கிற திருத்தலம், அங்குதான் மார்கழி மாதம் கேட்டை திருநக்ஷத்திரத்திலே தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய அவதாரம். அவருக்கு விப்ரநாராயணர் என்று இயற்பெயர். தொண்டர் அடிப்பொடி பக்தாங்கிரு ரேணு என்ன அதுக்கு அவருக்கு பட்டப்பெயர். தொண்டர்கள் அடியார்கள், பெருமானுடைய பக்தர்கள், அவர்களுடைய அடியில் இருக்கும் பொடி பாததூளின்னு சொல்லலாமா? பாததூளி படுதலால் புண்ணியம் செய்ததுன்னு சொல்கிறோம். அந்த பாததூளியாவே இருக்கணும் என்ன ஆசைப்பட்டார். தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே என்று திருப்பள்ளி எழுச்சியில் தொண்டடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார். ஆனால் அவர் எங்கோ வலையில் சிக்கி கொண்டு, தேவதேவிங்கிற பெண்ணிடத்தில் சிக்கி கொண்டு வெளியில் வர முடியாமல் தவிக்க, பெருமான் தன்னுடைய வட்டில் கிண்ணி, நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் அவருடைய தங்க வட்டில் கிண்ணி, அந்த கிண்ணியை கொண்டு போய் அந்த பெண்ணிடத்தை கொடுத்துட்டு தொண்டரடிப்புடி ஆழ்வாரை உள்ளே அனுப்பிச்சி வச்சார். கடைசியில் அரசன் தொண்டரடிப்பொடிகள் தான் விப்ரநாராயணர் தான் குற்றம் புரிந்தவர் என்ன அவரை தூக்கி சிறையில் அடைச்சுட்டான். கடைசியில் புரிஞ்சுக்கிட்டான், ஓ இவர் பேரில் தப்பே இல்லை, நல்ல வேளை அந்த தப்பிச்சிருந்து விடுதலை பண்ணிவிட்டான். அப்போ குற்றமில்லாத ஒருத்தர் அவர் பேரில் குற்றம் சுமத்த போனால் அரசனுக்கே ஆபத்து வந்துடுச்சு. திருப்பாணாழ்வார் ஒரு குற்றம் அறியாதவர், பரமபக்தர். அவர் பெருமானை நோக்கி வீணை இசைத்து பாடின்னு இருக்கார். உறையூரில் அவதரித்தவர் கமலவல்லி நாச்சியாருடைய ஆஸ்தானம். அவர் தினப்படிக்கு தென்திருக்காவேரி கரைக்கு வருவார். தெற்கு கரையிலே நிற்பார். அம்மா மண்டப கரையில் தெற்கு கரையில் நின்று அங்கிருந்து வீணையில இசைமீட்டி நம்பெருமாள் ரங்கநாதனை ஆனந்தப்படுத்துவார், புறப்படுவார். லோகசாரங்க முனிவர்னு ஒருத்தர் அந்தணர். அவர் பெருமாளுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக குடத்தோடே காவிரி கரைக்கு வந்தார். எடுக்க போகும் இடத்தில் அருகில் திருப்பாணாழ்வார் இருந்தார். அவரை பார்த்த உடனே, ஓ இவர் போனால் தானே நம்ம தண்ணீர் எடுக்க முடியும், இவர் இப்படி இருக்காரே, போ போ என்ன அவரை விரட்டினார்.
அவரும் புறப்பட்டு போயிட்டார். நாம் இங்கிருந்து தப்பு, நாம் இருந்திருக்கக்கூடாது என்று நினைச்சுன்னு அவரும் விலகிவிட்டார். குடத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டார். திரும்ப அரங்கநாதனிடத்தில் வந்தார் லோகசாரங்க முனிவர். கதவே திறக்க மாட்டேன்னு விட்டார் பெருமாள். ஆராதனத்துக்கு அன்றைய பூஜைக்காக தீர்த்தம் எடுத்துன்னு வந்திருக்கார் லோகசாரங்கர். ஆனால் பெருமாள் திறக்கலை. நீர் வாழ்க்கை நன்னா இருக்கணுமா, நீர் நம்ம பக்தன் இருக்கணும்னால் ஓடும், போய் திருப்பாணாழ்வாரை தோளில் தூக்கிட்டு வாரும், வந்து நம்ம முன்னாடி நிறுத்தணும், அப்புறம்தான் கதவு திறக்கும், அப்பதான் ஆராதனம். போனார். போய் அவரை தூளில் எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்தார். ஏன்? அவரிடத்துல பட்ட அபச்சாரம் யோகக்ஷேமத்துக்கே ஆட்டம், வாழ்க்கை ஆதாரமே போடும் போல் இருக்கே. ரங்கநாதன் அவ்வளவு தூரம் கோவிச்சுட்டாரோ இல்லையோ. ஆகவே திருப்பாணாழ்வாரிடத்தில் அபச்சாரப்பட போக யோகக்ஷேமத்துக்கு ஆபத்து, தொண்டரடிப்புழி ஆழ்வாரிடத்தில் அபச்சாரப்பட போனால் யோகக்ஷேமத்துக்கு ஆபத்து. திருமங்கை ஆழ்வார் அவர் பெருமாளுக்கு ஆராதிக்கவும் எல்லாருக்கும் ததியாராதனம், ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஏழைகளுக்கு சோறு போடுறதுக்காக திருடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். கஜானாவெல்லாம் எடுத்துன்னு விட்டார், எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டார். அரசன் பார்த்து அவரை சிறைச்சாலையில் அடைச்சுட்டான். ஆலி நாடு மங்கை நாடு, அதுக்கு குறுநில மன்னராக வாழ்வார் இருந்தார். ஆலிநாடன், அரட்டமுக்கி, அடையாறு சீயம், கொங்குமலர் குழலியர் வேள் என்று பல பட்டப்பெயர்கள். அவர் தான் ஆலிநாடன், மங்கை மன்னன், மானவேல் பரகாலன், கலிகன்னி, ரொம்ப பெரிய வீரனாக இருந்தார். ஆனால் சக்கரவர்த்தி சும்மா விடுவனா? அவன் காசு எல்லாத்தையும் எடுத்து இவர் வாட்டி செலவழிச்சிட்டார். அதனால் அவன் சிறையில் அடைச்சிட்டான். அப்போ தான் பெருமாள், தேவப்பெருமாள், காஞ்சி தேவப்பெருமாள் திருமங்கையாழ்வாரின் கனவில் எழுந்தருளி வேகவதி ஆற்றங்கரைக்கு வாரும், அங்கே உமக்கு சொத்து காட்டுறேன் என்று சொன்னார். வேகவதி காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறு, அந்த ஆற்றங்கரைக்கு வர சொன்னார். உடனே மன்னன் நடத்துகிற விஷயத்தை சொல்லி மந்திரி அனுப்பிச்சி வச்சான். மன்னவன் கூட போனால் தேடி தேடி பார்த்தா மணல் முழுக்க தேடுறா, ஒரு சொத்தும் கிடைக்கல. உடனே மந்திரிக்கு மறுபடியும் கோபம், என்னை ஏமாற்றி சொத்து கொடுக்குறேங்க அழைச்சின்னு வந்தியா? அப்போ அன்றைக்கி ராத்திரி பெருமாள்கிட்ட இவர் வேண்டின்றார், நான் மாட்டுக்கு ஏதோ அந்த சிறைச்சாலையான்னு இருந்தேன், நீர் தான் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் வேகவதி ஆத்தங்கரைக்கு வர சொன்னீர், இங்கே வந்து தேடினா மண்ணு தான் இருக்குது, என்ன செய்வோம்? அந்த சமயத்திலே மண்ணை எடுத்து கொடும், அளந்து கொடும்னு தேவப்பெருமாள் சொல்ல, ஆற்று மணலை எடுத்து கொடுக்க அதெல்லாம் தங்கத்துகளாக மாறி கடைசியில் பணத்தை திருப்பி அடைத்தார். அரசன் திருமங்கையாழ்வாருடைய பெருமையை புரிஞ்சுனுட்டார். என்ன அங்கு கதை. அப்போ அரசனுக்கே ஆட்டம். அவள் அடுத்த ஒத்தொத்தர் என்ன பயப்படுறா தெரியுமோ? திருமங்கையாழ்வாரிடத்தில் அபச்சாரப்பட்டுட்டா நாடே போடும், விடுதலை பண்ணிடு. திருப்பாணாழ்வாரிடத்தில் அபச்சாரப்பட்டேன், வாழ்க்கை ஆதாரமே போடும், தோளில் தூக்கிண்டு போய் பெருமானிடத்தில் சமைச்சிரு. தொண்டரடிப்புடி ஆழ்வாரிடத்தில் அபச்சாரப்பட்டா நாடே போயிடும், அதனால் அவரை விடுதலை பண்ணிடு. அப்போது இவெல்லாம் என்ன பயப்படுத்துகிறவாளன்னு? ஏதானு இப்போ தொண்டரடிப்புடி ஆழ்வார் கஷ்டம் கொடுக்க போகிறாரா? அவர் ஏதானு தீவிரவாதியா? எதுக்கு இப்போ அவரை கண்டு பயப்பட போகிறா? நல்லவர் தான் அவர், ரொம்ப சாது. ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இந்த சாது மிரளவே மாட்டார். ஆனால் இந்த சாதுவனிடத்தில் நாம் அபச்சாரப்பட்டால் அதை பெருமான் தன் உள்ளத்தில் வைத்து கொள்ளுகிறார். அப்போ அவர் கொடுக்கும் தண்டனை நம்மால் தாங்க முடியாது. அதனால தான் யோகக்ஷேமத்தை தொலைக்காத வச்சுக்கணும். ஏன் ஒரு சாது சத்து பிரகலாதனிடத்தில் ஹிரண்யகசிபு அபச்சாரப்பட்டார், வாழ்க்கையை படுத்து உயிரையே இழக்க வேண்டிய நிலைமை. அதேபோல் சாதுக்களிடத்தில், தோஷமற்றவர்களிடத்தில், குற்றமே இல்லாதவர்களிடத்தில் நாம் குற்றம் புரிந்தோம்னால் யோகமும் க்ஷேமமும் பாதிக்கப்படும். இந்த மொத்தம் விதுரர் பண்ணுற உபதேசம் தானே. இதனுடைய முதல்ல சொன்னது ஞாபகம் வச்சுங்க. ஆணி மாண்டவியர்னு ரிஷி, அவருக்கு ஏதோ ஒரு குற்றம் கிடச்சிடுது. அவர் குற்றமே பண்ணல, திருடிட்டார்னு தப்பான குற்றத்தை சுமத்தி அரசன் கழுவில் ஏற்ற சொன்னான். அவர் கழுவலை ஏற்றிண்டே இருக்கிறச்சே யோக மகிமையால் கழு இறங்காமல் அப்படியே அமர்ந்தார். கொஞ்ச நாளில் இறங்கினார். ராஜா ஒன்று சொல்லலை, நேர யமனுடைய பட்டணத்துக்கு போனார். நான் குற்றமே பண்ணலை, அரசனுக்கு தண்டனை கொடுத்தான், என் யோகத்தால் நான் வெளியில் வந்துட்டேன், குற்றமில்லாத எனக்கு ஏன் தண்டனை? யமன் விழித்தான். கடைசியில் சொன்னான், போன பிறவியில் நீர் ஒரு பட்டாம்பூச்சியை குத்தி வேடிக்கை பார்த்துருக்கீர், அதுக்கு அர்த்தம் உம்மையும் குத்திட்டார்கள். அவர் பதில் சொன்னார், அது 12 வயசுக்குள் பண்ணப்பட்டது, 12 வயதுக்குள் பண்ண குற்றம் கணக்கில் இல்லை, அதுதான் தர்மசாஸ்திரம். யமனே, நீ என்னை தப்பாக சபிச்சுட்டே, எனக்கு தப்பாக தண்டனை கொடுத்திருக்கிறாய், நீ போய் மனிதனாக பிறப்பாய் என்று சொல்லி யமனுடைய பதவி பறிபோய் அவர் தான் கீழே வந்து விதுரனாக பிறந்திருக்கிறார். அந்த விதுரன் தான் இப்போ உபதேசம் பண்ணிருக்கார். இப்போ யோசிச்சு பாருங்க, யமனுக்கே ஒரு நல்லவனிடத்துல தப்பா தீர்ப்பு சொல்ல போக ஆதாரமே கழண்டு போய் கீழ் விழுந்துட்டாரே. அப்போ அவர் வாழ்க்கைக்கே ஆபத்து வந்துடுத்து பாருங்க. யாரிடத்தில் நாம் அபச்சாரப்பட்டால் யோகக்ஷேமம் தொலையுமோ,
வாழ்க்கைக்கே ஆபத்து வருமோ அவங்ககிட்ட அபச்சாரப்படப்படாது. அவனை தெய்வமாக வைத்து கொண்டாடி விட வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அடிபடுறது நமக்கே தெரியும். ஆனால் கோபத்தில் திரும்ப அவரை எதிர்க்கணும்னு பார்ப்போம். ஆனால் அவர் நல்லவராக இருந்து எங்கிட்ட நல்லது இருந்தால் கூட அந்த நல்லவர் இடத்துல நாம் அபச்சாரப்படாது இருக்கணும், படாமல் இருப்போம் என்ன இந்த ஸ்லோகத்தால் பார்த்தோம்.